வாக்குப்பதிவு அன்று விடுமுறை தானே என அலட்சியமாக இருக்காமல் அனைவரும் ஜனநாயக கடமையாற்ற முன்வர வேண்டும் என மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனியில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய சென்னை மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான ராதாகிருஷ்ணன், மாற்றுத்திறனாளிகள் கூட ஆர்வமுடன் வாக்களிக்க வந்துவிடுகிறார்கள், அதேபோல விடுமுறை தானே என அலட்சியமாக இருக்காமல் அனைவரும் வாக்களிக்க முன்வர வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்தார். இலக்கு 100 விழுக்காடுங்கிற போது தமிழ்நாட்டில் 72 விழுக்காடு இருக்கும். அதில் சென்னையை பார்த்தீங்கன்னா எப்போவுமே 58, 59 இல்லை 60 விழுக்காடை தாண்டாது. ஸோ அதனால் பொதுமக்களுக்கு வாக்களிக்கிறது உங்கள் ஜனநாயக கடமை. 18 வயசுக்கு மேற்பட்டோருக்கும் வாக்களிக்கணும். அதே மாதிரி உங்கள் வாக்காளர் பட்டியலில் பேர் எங்கே இருக்குது, அன்றைய தினம் நம்ம தேடிக்கொண்டு போய்க்கூடாது. அதெல்லாமே நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தான் எல்லாரும், அதே மாதிரி பல மாற்றுத்திறனாளிகள் முதியோர்களே தானாக முன் வந்து வாக்களிக்கும் பொழுது மற்றவர்கள், குறிப்பாக இளைஞர்கள், அவங்கெல்லாம் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அனைவரும் தன்னோட வாக்களிக்கும் கடமையை சொல்லணும். இது சவாலோடு சேர்ந்து இது ஜென்ரல் ஒரு அப்பத்தின்னு சொல்லுவாங்க, அர்பன் அப்பத்தி. நகர்ப்புறங்களில் ஒரு கவனக்குறைவாக அவங்க அதுக்குன்னு அரசியல்லையோ இதுலையோ அவங்களுக்கு ஈடுபாடு இல்லைன்னு இல்லை. அன்னி டேட்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பரவாயில்லைங்க, 3 நாள் லீவ் வருது இல்லையா, நம்ம பக்கத்து எங்கேயாவது கடைக்கு போகலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அந்த 35லேருந்து 40 விழுக்காடு மக்களை டார்கெட் பண்ணி முழுமையாக நம்ம வாக்களிப்போட விழுக்காடை ஏற்படுத்துறதுக்கு இந்த நிகழ்ச்சி பண்ணுறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.